இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்னோக்கர் iRocker Gods அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்னோக்கர் iRocker Gods அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்னோக்கர் iRocker Godsல வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி மேலும் இதை பற்றின முழு விமர்சனத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்னோக்கரோட iRocker Gods வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைன் பை இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிறதும் பாட்டம் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து 2x பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் வரையும் தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் மோட் இருக்குது. மேலும் வந்து இன்டெலிஜென்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பட்டன்ஸ் கிடையாது, டேரெக்டாக டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். மேலும் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியில் எங்கும் 500 mAh பேட்டரி வந்து இந்த கேஸில் கொடுக்குறாங்க. அதுவே பட்ஸில் வந்து 35 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து 60 மில்லி செகண்டுக்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. கேமிங் மோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IPX5 ரேட்டிங், அது போக இன்ஸ்டண்ட்டாக ஆட்டோ கனெக்டிவிட்டி, அது போக வந்து மியூசிக் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அது போக வந்து சரி மாதிரியான கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியும். இது போக லைட் வெயிட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு முதல்ல வந்து இந்த இன்ஃபினிக்ஸோட iRocker Godsோட இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வருது. ஸோ இது சைடில் வச்சிடலாம். மேலும் வந்து இது சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் கிடையாது. அது போக வந்து நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுங்கிறது பார்க்குறதுக்கு. இது போக வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேரெக்டாக இந்த ஸ்னோக்கரோட iRocker Gods பாக்ஸை பற்றி பார்க்கலாம். பாக்ஸை பார்த்தோம்னா ரொம்ப சின்ன பாக்ஸாக தான் இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜஸ் ஃபுல்லுமே வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வச்சிருக்கிற காரணத்தினால ஈஸியாக பாக்கெட்டுக்குள்ளே எங்கேயுமே வைக்க மாதிரி உங்களுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. கேஸோட சென்டரில் நமக்கு வந்து சார்ஜிங் கேஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாட்டம் சைடில் நமக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும் இதன் மூலமாக. ஸோ இதுதான் வந்து பாக்ஸோட கண்டென்ட்ஸ். இப்போ வந்து பாக்ஸை பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கெட்டில் ஈஸியாக வைக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எட்ஜஸ் ஃபுல்லுமே வந்து சாஃப்டான கர்னர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிரிப் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். பார்த்து தான் வந்து இந்த கேஸ் வந்து கையில் வைக்கணும். கையில் வைக்கும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வைக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து இந்த டிசைன் பொறுத்தவரையும் நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் ஒரு க்ரீன் லைட் எரியும். அதாவது சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுற விதமாக அது அமையும். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து 30 to 70% மேலே சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 30% கீழே போகும்போது அது ரெட் கலர் லைட்டாக எரியும். கேஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். ஸோ அதாவது டிஃபால்ட்டாக உங்கள் டிவைசஸ் கூட வந்து இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணுற இந்த சர்வீஸும் இதில் இருக்குது. அதாவது டேக் அவுட் கனெக்ஷன் உடனே கொடுக்குறாங்க. அதனால் வந்து கேஸ் ஓட்டி எப்படிலாம் எடுக்கிறீங்களோ அந்த டைம்லாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பேர் ஆகும். மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸில் வந்து 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 24 மணி நேரம் வரையும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப்பை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இயர்பட்ஸில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 3 மணி நேரம் கிட்ட பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அது வந்து கேஸோட சேர்த்து வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பேக்கப் கிடைக்குது. ஸோ மேலும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைக்கும் போதே ஹெட்செட்டை அதில் இருக்கிற போகோ பின்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு சார்ஜ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது லெஃப்ட் அல்லது ரைட் இயர்பட்ஸை வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான். சைடில் டச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளே மற்றும் பாஸ் ஆகுது. அது வந்து டபுள் சைடு டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ட்ராக்கை பார்த்து சேஞ்ச் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அலெக்ஸா அல்லது சிரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது ரைட் சைடு இயர்பட்ஸை டேப் பண்ணும்போது. லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இதே மாதிரியாக கேமிங் மோட் ஆன் மற்றும் ஆஃப் வந்து லெஃப்ட் சைடு உள்ள இந்த இயர் டிப்பை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது இதே மாதிரியாக கேமிங் மோடுக்குள்ளே என்டர் பண்ண முடியும். ஸோ லோ லேட்டன்சி கேமிங் மோடும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 60 மில்லி செகண்ட் வரையும் லோ லேட்டன்சி கேமிங் மோட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் ட்ரை பண்ண வரையும் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஹெட்செட்டில் வந்து 13mm டைனமிக் பேஸ் டிரைவர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஸ் டிரைவரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான சவுண்ட்ஸ், குறிப்பாக ஹைஸ் மிட்ஸ் லோஸ் எல்லாமே வந்து கிளியராக கேட்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் ஓரளவு இருக்குது. இருந்தாலும் வந்து மற்ற ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது வந்து அதை விட இது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் வந்து பேஸ் சவுண்டும் நல்லா இருக்குது. ஃபிட்டு கூட நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஹெட்டை எவ்வளோ தான் செக் பண்ணாலும் வந்து அந்த ஹெட்டை விட்டு அந்த ஹெட்செட் வந்து கலரில். ஸோ அதனால் வந்து ஃபிட்டுமே இது கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இதில் இன்ஸ்டன்ட் ஆட்டோ கனெக்ஷனும் இருக்குது. எப்போ கேஸ் விட்டு எடுக்கிறோமோ அந்த டைமே இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது போக வெயிட்டும் இல்லை, லாங் டைம் யூசேஜுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இது போக IPX5 ரேட்டிங்கும் இருக்குது. அதனால் ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது, வேர்வை பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது போக இந்த ஹெட்செட் வந்து நமக்கு ப்ளூடூத் 5.0 டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட 10 மீட்டர் வரையும் ரேஞ்ச் கிடைக்குது. ஃபுல்லாக நம்ம கேஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிடுது. அதே இந்த இயர்பட்ஸ் மட்டும் நம்ம கேஸ்குள்ளே வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுது. இந்த இயர்பட்ஸோட விலையை பொறுத்தவரையும் 1999 சொல்லிட்டு வந்து மேஜரான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இது போக ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்னோக்கரோட iRocker காட்ஸை பற்றி பேசும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. வெளியே உள்ள சவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். மற்றபடி வந்து சவுண்ட் குவாலிட்டி பேஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த விலைக்குள்ளே வர்றது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்னோக்கரோட iRocker காட்ஸ் வந்து இதுவரையும் இல்லாத ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் உள்ள சவுண்ட் குவாலிட்டி இதில் கிடச்சிச்சு. அதாவது நான் டெஸ்ட் பண்ண வரையும் உள்ள இந்த ஹெட்செட் வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடச்சிச்சு. அதுவுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. லோ லேட்டன்சி கேமிங் மோட் மாதிரியே பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்னோக்கரோட iRocker காட்ஸோட பயன் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க தாங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.